நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடப் போவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதன்படி நெல்லை காங்கிரஸில் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடப் போவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 தொகுதிகளில் நேற்று வரை 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது. நெல்லை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 2 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்காமல் இருந்த நிலையில் தற்போது நெல்லை தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நெல்லை தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பெயர் ராபர்ட் ப்ரூஸ் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராபர்ட் ப்ரூஸ் நெல்லையிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரையிலே அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக வேட்பாளர்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரையிலே நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலே போட்டியிடுவதற்கான அந்த பிரச்சாரத்தை எப்போதோ தொடங்கி அவர் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதே போல திமுகவை பொறுத்தவரையிலும் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டு மாற்று வேட்பாளர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளருக்கு மாற்றாக வேறு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை தொகுதியிலே இவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை தொகுதியை பொறுத்தவரையில ஒரு பெரிய இழுபறி இருந்து வந்தது. நெல்லை தொகுதி யாருக்கு ஒதுக்கப்பட இருக்கின்றது என்று ஒரு பெரிய இழுபறி இருந்து வந்த நிலையிலே நெல்லை தொகுதியினுடைய வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் மயிலாடுதுறை தொகுதிக்கு மட்டும் அறிவிக்க முடியாத ஒரு சூழல் காங்கிரஸ் இருந்து வருகிறது. 8 தொகுதிகளுக்கு வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீதம் இருக்கக்கூடிய அந்த மயிலாடுதுறை தொகுதிக்கு மட்டும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் முழுமையாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில நடைபெற்ற அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் கூட 4 வேட்பாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டார். ஜோதிமணி, அதே போல விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட ஒரு சில வேட்பாளர்கள் மட்டுமே இன்றைய தினம் கூட பங்கேற்றார்கள். இந்த நிலையில் மயிலாடுதுறைக்கான வேட்பாளராக யாரை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அதிலே பலரும் அதற்கு போட்டியிடுகிறார்கள். ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் என கூறப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி கேட்கின்றார். அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயருடைய மகள் இருக்கிறார். அவரும் தொடர்ந்து கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தவிர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் அந்த தொகுதிக்கு போட்டியிட்டு கேட்டு வருகிறார்கள். எனவே யாருக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது கேள்வியாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில விளவங்கோடு தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். விளவங்கோடு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக தாரகை போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக தாரகை என்பவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அங்கிருந்து பாஜகவிற்கு மாறிவிட்டார். அவர் மாறிவிட்ட காரணத்தினாலே அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தல் விளவங்கோடு தொகுதியிலே யார் போட்டியிடப் போகிறார் என்பதற்கான அந்த பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்தவரையிலே அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக யார் போட்டியிடப் போகிறார் என்பதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதன்படி ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.